ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலும் ஜாய் டிவி மூலமாக தேவனின் மகிமையின் நேரம், காட்ஸ் க்ளோரி டைம் என்கிறதான இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படியாக கடந்து வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நான் பாஸ்டர் குணசேகரன், ஷெகினா க்ளோரி தீர்க்கதரிசன சபை, ஷெகினா க்ளோரி ப்ராஃபட்டிக் சர்ச், வேளச்சேரி, சென்னை. புதிய எண் 10, மர்ஃபுதாஸ் ரோட், டாக்டர் சீதாபதி நகர், வேளச்சேரி, சென்னை 42 என்ற இடத்திலே பல வருடங்களாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படியாக உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து காத்து நடத்துவாராக. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் ஒவ்வொரு மேலும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. மகா கிருபையும் அன்பும் இரக்கம் நிறைந்த என் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினால இந்த வேளையில் உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திற்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேவ ஆவியான ஆளுகைக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே, எங்களை வெற்றி சிறக்க பண்ணுங்க. ஆண்டவரே, வெற்றி சிறக்க பண்ணுங்க. பெயர் பெயராய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய பரிசுத்த கரத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் இந்த வேளையிலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படியாக டிவி முன்பாக வந்து அமர்ந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் தம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தினாலும் தம்முடைய வல்லமையினாலும் தம்முடைய வார்த்தையினாலும் அவரே இடைப்படுவாராக. கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களை சூழ்ந்து கொள்வதாக. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவனின் மகிமையின் நேரம், காட்ஸ் க்ளோரி டைம் என்கிறதான இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்படியாக தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற உங்களை வாழ்த்துகிறோம். நான் பாஸ்டர் குணசேகரன், ஷெகினா க்ளோரி ப்ராஃபட்டிக் சர்ச், ஷெகினா க்ளோரி தீர்க்கதரிசன சபை, வேளச்சேரி, சென்னை. இந்த நாளிலும் உங்களை நிகழ்ச்சி மூலமாக பார்க்கிறதிலும் நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு கூட இணைக்கப்படுகிறதிலும் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனே பெரியவராயிருந்து பெரிய காரியங்களை நம் மத்தியில் செய்வாராக. ஆமென். நாம் யோவான் சுவிசேஷம் அங்கே 11ஆம் அதிகாரம் அங்கே 40வது வசனத்திலிருந்து நாம் வேத வசனத்தின் அடிப்படையிலே சில சத்தியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். கடந்த 3 வாரங்களாக நாம் இதை கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் நாம் அந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே பெற்றுக்கொள்ளத்தக்கதான விசுவாசம், faith to receive from God, தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் வல்லமையையும் கிருபையையும்
பெற்றுக்கொள்ளும்படியான விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசத்திலே செயல்படுகிறது எப்படி? அப்படிப்பட்ட விசுவாசம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது, சுகத்தை கொண்டு வருகிறது, ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது, விடுதலையை கொண்டு வருகிறது என்று சொல்லி இந்த நாள் வேத வசனத்தின் சத்தியத்தின் வெளிச்சத்திலே நாம் பார்த்து ஜெபிக்க போகிறோம். அங்கே யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இங்கே மார்த்தாள் ஆண்டவரிடத்தில் பேசும் பொழுது அங்கே அவளுடைய வாழ்க்கையை நாம் உற்று நோக்கி பார்ப்போமானால் அவள் விசுவாச குறைச்சல் உள்ள ஒரு மகளாக, விசுவாசத்திலே அவள் மட்டுப்பட்டு போனதாக ஒரு மகளாக, விசுவாசத்திலே தளர்ந்து போனதான ஒரு மகளாகவே நாம் அங்கே பார்க்கிறோம். 39ஆம் வசனம் அதை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. 39ஆம் வசனத்திலே இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மருத்துவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்று என்றார். உள்ளபடியே இந்த மார்த்தாள் நல்ல விசுவாசத்திலே வேறுண்ட கட்டப்பட்டிருந்த ஒரு மகளாக இருந்திருப்பாளானால் அவள் தேவன் சொன்ன வார்த்தையை நம்பி உடனடியாக அங்கே சுற்றியிருந்ததான அவருடைய உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் அந்த ஜனங்களுக்கு தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள், அதை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லி அவள் சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் மாறாக அவர் சொல்லுகிற காரியத்தை நாம் இங்கே உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும். மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாளாயிற்று என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக வேளைகளிலே தேவன் நடத்துகிறதான வழிகளை நாம் சரியாக புரிந்து கொள்ளாமல், தேவன் செய்ய சொல்லுகிற காரியத்தை நாம் செய்யாமல், நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சிந்தனையிலே, நம்முடைய சுயத்திலே தோன்றுகிற காரியங்களுக்கு இடம் கொடுத்து அவைகளை செய்வதற்கு நாம் முயற்சிப்பதினாலே, அவைகளை செய்வதற்கு நாம் இடம் கொடுக்கிறபடியினாலே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமலே நம்முடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவன் சொல்லுகிற காரியங்களை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அவன் நடத்துகிற வழிகளை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். அவன் நம்மிடத்தில் என்ன சொல்லுகிறார், நாம் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார், எப்படிப்பட்ட காரியத்தை சொல்லுகிறார் என்பதை நாம் அறிந்து விளங்கி கொள்வோமானால் நாம் அதற்கு கீழ்ப்படிந்து உடனடியாகவே நாம் தேவனுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்களை செய்வோம். அநேகர் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய சுயத்தினாலே, தங்களுடைய மாமிச சிந்தனையினாலே அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு செவிசாக்காதபடிக்கு, தேவனுடைய வழிநடத்தலை அவர்கள் புரிந்து செயல்படாதபடிக்கு அவருடைய வாழ்க்கையிலே தங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் வீணாக்கி ஆசீர்வாத குறைச்சலுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறதை இந்த நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்பட்டு பேசுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்கள் நிமித்தம் ஆசீர்வாத குறைச்சலிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்களோடு கூட தான் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறார். இங்கே மார்த்தாள் அங்கே ஆண்டவர் சொன்னது என்ன, இவள் பேசுகிற காரியம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். இவள் சொல்லுகிற காரியம் என்ன?
நாருமே 4 நாளாயிற்றே என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அதற்கு ஏற்ற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். பெற்றுக்கொள்ளத்தக்கதான விசுவாசம் என்கிறதான தலைப்பின் கீழாக இந்த நாள் நாம் இந்த வேளையில் வேத வசனத்தின் வெளிச்சத்திலிருந்து கற்றுக்கொள்ளப் போகிறோம். பெற்றுக்கொள்ளத்தக்கதான விசுவாசம். நாம் எல்லாரும் நம்முடைய கவனத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் அங்கே நாம் 21வது வசனத்திலிருந்து பார்க்கிறோம். இங்கே ஒரு ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்திரீ தன்னுடைய வாழ்க்கையில் அந்த பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு விசுவாசத்தோடு கூட எப்படி செயல்பட்டால் என்பதை நாம் அறிந்து விளங்கி கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவன் நமக்கு தந்தருள வேண்டும் என்று சொல்லி இந்த நாள் இந்த வேளையிலே நாம் ஜெபித்து ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அங்கே 21வது வசனத்தை பார்க்கும் பொழுது, பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளிலே குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்திலே வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று அவள் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் மகள் பிசாசின் கொடிய வேதனைப்படுகிறாள், பிசாசினாலே கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவஜனமே, இந்த கானானிய ஸ்திரீ என்று சொல்லி பொதுவாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அவருடைய பெயரையோ வேறு காரியத்தை குறித்து சொல்லப்படவில்லை. இவள் எந்த பகுதியிலிருந்து வருகிறாள் என்பதை பற்றி சொல்லி அவள் ஒரு ஸ்திரீ, ஒரு மகளுக்கு தாயாராக இருக்கிறாள் என்பதை நாம் இந்த வேத பகுதி மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். அவள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏற்கனவே கேள்விப்பட்டதான ஒரு ஸ்திரீயாக இருந்திருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட வல்லமையை வெளிப்படுத்துகிறார், எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவர் செய்கிறார், எப்படிப்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறார் என்று சொல்லி அறிந்து சரியாக விளங்கி கொண்ட ஒரு ஸ்திரீயாக அவள் இருந்திருக்க வேண்டும். ஆகவேதான் அவள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவள் பின்பற்றி கடந்து வந்து அவர் போகிற அந்த ஊருக்கு இவளும் கடந்து வந்து அவளை பின்பற்றி கடந்து போகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து அந்த பெற்றுக்கொள்ளத்தக்கதான விசுவாசம் உடையவளாகி அவரிடத்திலிருந்து நன்மையான ஈவுகளை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை, அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவனை பின்பற்றுகிற ஜனங்களாக இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை பின்பற்றுகிற ஜனங்களாக இருக்க வேண்டும். We should be following the Lord God Jesus Christ in our lives. நம்முடைய வாழ்க்கையில் தேவனை பின்பற்றாமல் இருந்துவிட்டு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனிடத்திலிருந்து ஒன்றையுமே பெற்றுக்கொள்ளவே முடியாது. தேவனை பின்பற்றுகிற ஜனங்களாக இருக்க வேண்டும். We should follow the ways of the Lord. தேவனுடைய வழிகளை பின்பற்றுவதாக இருக்க வேண்டும். தேவனுடைய கட்டளைகளை பின்பற்றுவதாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றுவதாக இருக்க வேண்டும். தேவனுடைய சத்திய வேத வசனங்களை பின்பற்றுவதாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் தேவனிடத்திலிருந்து நன்மையான ஈவுகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் அறிந்து விளங்கி கொள்ளும்படியாக
கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வேளையில் உங்களோடு பேசுகிறார். ஒருவேளை நீங்கள் தேவனுடைய வழிகளை விட்டு விலகி இருக்கலாம். தேவனுடைய சத்திய வசனங்களை விட்டு நீங்கள் முரண்பாடாக காரியங்களை செய்வீர்களாக இருந்து கொண்டு இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். தேவன் உங்களுக்கு சொன்ன காரியங்களை விட்டு நீங்கள் விலகி உங்களுடைய சுய விருப்பத்தின் பிரகாரம், உங்களுடைய சுய சித்தத்தின் பிரகாரம் நீங்கள் காரியங்களை செய்து கொண்டு இருக்கிற ஜனங்களாக ஒருவேளை இந்த வேளையிலே நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதாவது, மீண்டுமாக நீங்கள் தேவனிடத்தில் கடந்து வாருங்கள். நீங்கள் தேவனை விட்டு விலகி தூரமாய் போயிருப்பீர்களானால் அந்த கெட்ட குமாரனை போல தன் தகப்பன் வீட்டை விட்டு விலகி போயிருந்தது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு, ஆண்டவருடைய வார்த்தைகளை விட்டு, ஆண்டவருடைய வழிகளை விட்டு, வேத வசனங்களை கை கொள்ளாமல் மாறுபாடான ஒரு ஜீவியம் உடையவர்களாக இருந்து கொண்டு சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் இந்த நாள் இந்த வேளையிலே தேவன் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். அவரிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவது கிடையாது. ஏனென்றால் வேத வசனம் சொல்லுகிறது, அவரிடத்திலே திரளான மீட்பு உண்டு. அவரிடத்திலே திரளான மீட்பு உண்டு. அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளுகிற தேவன் அல்ல. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. எல்லா ஜனங்களையும் நேசிக்கிறார். எல்லாருக்காகவும் கல்வாரி சிலுவையிலே மரித்து தன் ஜீவனையே கொடுத்து அவருடைய பரிசுத்த ரத்தம் சிந்தி 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்த தேவனை குறித்து தான் இந்த நாள் இந்த வேளையிலே உங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்போ இங்கே பார்க்கும் பொழுது இந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவருடைய மகளுக்காக அங்கே விண்ணப்பம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். என் மகள் கொடிய பிசாசின் வேதனையினாலே அவள் அவதியுற்று கொண்டிருக்கிறார், வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார், வேதனை ஊடாக கடந்து போய் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். வேளை இந்த நாள் இந்த வேளையிலும் உங்களுடைய குடும்பத்தில் யாராகிலும் இப்படிப்பட்ட பிசாசின் வேதனையினாலே, பிசாசின் கொடுமையினாலே பீடிக்கப்பட்டு அவருடைய வாழ்க்கையில் சுயமாக எந்த காரியத்தையும் செய்ய முடியாமல், இயற்கையாக எந்த காரியத்தையும் செய்து செயல்பட முடியாமல் கட்டுண்டவளாக இருந்து கொண்டு அவர்களுக்காக நீங்கள் வேண்டுதலோடு கூட விண்ணப்பத்தோடு கூட நீங்கள் அமர்ந்த இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். நிகழ்ச்சியின் இறுதியில் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவராலே அப்படிப்பட்ட நபர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை நமக்கு நிச்சயமாகவே வாக்கு செய்திருக்கிறது. ஆகவே எதிர்பார்ப்போடு கூட அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருங்கள். நிச்சயமாகவே அப்படிப்பட்ட நபருடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதமான விடுதலையை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஆமென். இங்கே பார்க்கும் பொழுது அவள் விண்ணப்பம் செய்ததற்கு பின்பாக அங்கே அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். இவளை அனுப்பிவிடும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டார். இவள் அங்கே சொல்லப்படுகிறது, நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே. இயேசுவை பின்பற்றி வருகிறதான ஒரு ஸ்திரீ, இயேசுவை பின்தொடர்ந்து வருகிறதான ஸ்திரீ, இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறதான ஒரு ஸ்திரீ. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே,
நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை தொடர்ந்து பின்பற்றுகிற ஜனங்களாய் காணப்பட வேண்டும். தொடர்ந்து அவரோடு கூட கடந்து வருகிற ஜனங்களாய் காணப்பட வேண்டும். அதைத்தான் இந்த கானானிய ஸ்திரீ செய்தாள் என்று பார்க்கிறோம். அவள் இயேசு கிறிஸ்துவோடு கூட கடந்து வருகிறாள். இயேசு போகிற வழியே கடந்து போகிறாள். இயேசு போகிற இடமெல்லாம் கடந்து போகிறாள். அதற்கு பின்பாக அவள் தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒரு மகளாக இருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதைத்தான் இந்த சீஷர்களும் அங்கே சொல்லுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஜனங்களாக இருக்க வேண்டும். ஆண்டுடைய வார்த்தைகளை பார்க்கிறோம். கூப்பிடுகிற காகங்கள், பறவைகள் எல்லாவற்றுக்கும் போஜனம் கொடுத்து அவைகளையும் ஆசீர்வதிக்கிற தேவன் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது, அவரிடத்திலே விண்ணப்பம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே அவர் நமக்கு மறுவுத்து அருளி செய்வார். ஆனால் இங்கே நடக்கிறது, ஆண்டவர் பிரதியுத்தரமாக அவளுக்கு ஒன்றுமே சொல்லவில்லை. அவளுக்கு எந்த பதிலையும் சொல்லவில்லை. மாறாக சீஷர்கள் அவளிடத்தில் சொல்லுகிறார்கள், இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே பொதுவாக சொல்லப்படுகிறது போன்று காணப்படுகிறது. அவளுக்கு அற்புதம் செய்யப்பட வேண்டுமா, அப்படியே அனுப்பிவிட வேண்டுமா என்று சொல்லி அந்த வசனத்தை வைத்து நாம் சரியாக விளங்கி கொள்ள முடியாதபடிக்கு அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த கானானிய ஸ்திரீனுடைய பிரச்சனைக்கு, அவருடைய வேண்டுதலுக்கு, அவருடைய கூப்பிடுதலுக்கு நேரடியான மறு உத்தரவு, மாறுத்தரம் அங்கே சொல்லவில்லை. அவர் அங்கே அவள் புரிந்து கொண்டாலோ புரிந்து கொள்ளவில்லையோ தெரியவில்லை. ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார், இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்று. அங்கே அவருடைய வேண்டுதலையும் அவருடைய கூப்பிடுதலையும் ஆண்டவர் புறம் தள்ளுகிறது போன்று, ஒதுக்கி விடுகிறது போன்று ஆண்டவர் அங்கே பதில் சொல்லுகிறதை நாம் இந்த இடத்திலே உன்னிப்பாக கவனித்து பார்க்கும் பொழுது புரிந்து கொள்ள முடியும். அதை கேட்டதான அந்த கானானிய ஸ்திரீ நிச்சயமாகவே அவருடைய இருதயத்திலே ஒரு சோர்வு வந்திருக்கும். இருதயத்திலே அவருடைய வாழ்க்கையில் ஒரு மனக்கலக்கம் வந்திருக்கும். ஏனென்றால் அவருடைய மகள் பிசாசினாலே கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதை பார்த்து கலங்கின ஒரு மகளாக, தேவன் எனக்கு ஏதாவது உதவி செய்வார், இயேசு கிறிஸ்துவின் மகளை ரட்சிப்பார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட வந்த அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் சொன்னதான பதில் நிச்சயமாகவே ஒரு சோர்வை ஏற்படுத்தியிருக்கும், ஒரு மன கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஆனாலும் அவள் சோர்ந்து போகாதவளாக, மன கிளேசத்திற்கு இடம் கொடுக்காத ஒரு ஸ்திரியாக அவள் அங்கே செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே அவள் சொல்லுகிறார் 25வது வசனத்திலே, அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அல்லேலூயா. அவள் சோர்ந்து போகாமல், மன துக்கத்திற்கு இடம் கொடுக்காமல் அவளுடைய விசுவாசத்தை அவள் தட்டி எழுப்புகிறாள். அவளுக்குள்ளாக இருக்கிற விசுவாசத்தை அவள் தூண்டி எழுப்பி அவள் மீண்டுமாக ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை இந்த நாளிலே அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையில்
விசுவாசத்திலே குறைந்து போய் விசுவாசத்திலே மட்டுப்பட்டவர்களாக குறைச்சலாக நீங்கள் இருந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஒருவேளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவரிடத்தில் எப்படி இந்த ஸ்திரீ, ஆண்டவரே எனக்கு இரங்கும், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி பணிந்து கொண்டது போல நீங்களும் இருக்கிற இடத்திலேயே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என்னுடைய விசுவாசத்தை பெருகும்படியாக செய்யும், என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்கும்படியாக செய்யும், என் விசுவாசத்தை தளர்ந்து போகாதபடிக்கு என்னை நிலைவரப்படுத்தும், என்னை உறுதிப்படுத்தும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமென். அங்கே அதைத்தான் அவள் கேட்கிறார். எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல என்றார். இவ்வளவு தூரம் இந்த கானானிய ஸ்திரீ அவள் தன்னை வெறுமையாக்கி தாழ்த்தி அவள் ஆண்டவருடைய பாதம் பணிந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று வேண்டுகிற வேளையிலும் ஆண்டவர் அங்கே சொல்லுகிற பதில் ஒரு எதிர்மறையான ஒரு பதிலாக இருப்பது போன்று காட்சியளிக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல என்று சொல்லுவதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, இந்த நாள் இந்த வேளையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலை, தேவனிடத்திலிருந்து பதில் பெறாத ஒரு சூழ்நிலை, எதிர்மறையான சூழ்நிலையை போன்று காணப்படலாம். எதிர்மறையான விளைவுகளை சந்தித்து அதன் ஊடாக நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனாலும் நீங்கள் மனம் தளராது இருங்கள், நீங்கள் சோர்ந்து போகாது இருங்கள். உங்களுடைய பதில் சமீபமாக கடந்து வருகிறது என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். தேவன் செய்ய நினைத்ததை மனிதன் தடை செய்ய முடியவே முடியாது. அவரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை கடந்து வருகிறது. அது சீக்கிரத்திலே உங்களுடைய வேதனைக்கும் உங்களுடைய துன்பத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கத்தக்கதான கர்த்தருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டு அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வாராக. ஆமென். அதற்கு அவள் 27வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். அவள் இன்னும் அதிகமாக தன்னை தாழ்த்துகிறார். ஆண்டவருடைய பாதம் பணிந்து வணங்கி விண்ணப்பம் செய்கிறார். இங்கே ஆண்டவர் சொன்ன பதில் அங்கே அவளுக்கு எதிர்மறையான காரியமாக தோன்றி இருக்கக்கூடும். ஆனாலும் அதற்கு அவள் இடம் கொடுக்காமல் தன்னுடைய விசுவாசத்திலே உறுதியாய் தரித்திருந்து, எப்படியாகலும் என்னுடைய மகளுக்கு நான் விடுதலையை பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும், அவளை தேவன் ரட்சிக்க வேண்டும், தேவன் விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி அந்த பெற்றுக்கொள்ளத்தக்கதான் அந்த விசுவாசத்தை அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்தினார். அதை தன்னுடைய வார்த்தைகளினாலே வெளிப்படுத்தி பேசினார், தன்னுடைய செய்களினாலே வெளிப்படுத்தி பேசினாள் என்று சொல்லி நாம் இந்த இடத்திலே அறிந்து விளங்கிக் கொள்ள வேண்டும். அவள் தன்னைத்தானே இன்னும் அதிகமாக தாழ்த்துகிறார், இன்னும் அதிகமாக வெறுமையாக்கி தேவனிடத்திலே விண்ணப்பம் செய்கிறதை பார்க்கிறோம். நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். அதற்கு பின்பு ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அல்லேலூயா. அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, ஆண்டவர் அங்கே
இவருடைய விசுவாசத்தை அங்கே கண்ணோக்கி பார்த்தார். பெற்றுக்கொள்ளத்தக்கதான விசுவாசம். என் மகளுக்கு எப்படியாலும் விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும், சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான அந்த உறுதி, அந்த நிலைப்பாடிலே உறுதியாய் தரித்திருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலும் சில வேளைகளிலே கால தாமதம் ஆவது போன்று தோன்றலாம். தேவனிடத்தில் சரியான விடை கிடைக்காத சூழ்நிலை காணப்படலாம். ஆனாலும் நிச்சயமாகவே அவர் ஜெபங்களுக்கு பதில் அருளி செய்கிற தேவன். நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் கடந்து வருகிற தேவன். இந்த நாளிலும் இந்த வேளையில் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருப்பீர்களானால் அவர் சமீபமாக கடந்து வருகிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல, உங்கள் வீட்டில், நீங்கள் எந்த இடத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் உங்களுக்கு சமீபமாக கடந்து வருகிறார். அவர் கடந்து வந்து உங்களை தப்புவித்து உங்களை விடுதலை செய்வார். உங்களை ஆசீர்வதித்து உங்களை ரட்சிப்பார். தம்முடைய மகிமையை அவர் வெளிப்படுத்துவார். பெற்றுக்கொள்ளத்தக்கதான விசுவாசம். அங்கே யோவான் 11:40 பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தாளிடம் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய் என்று சொல்லி நான் உனக்கு சொல்லவில்லையா? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இந்த நாளிலும் இந்த வேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் அதைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறார். விசுவாசத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள், மனம் தளராதிருங்கள். தேவன் உங்கள் அருகிலே கடந்து வந்து ரட்சிக்கும்படியாக, உங்களை சுகமாக்கும்படியாக, விடுதலை செய்யும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக தம்முடைய கரத்தை நீட்டிக்கொண்டிருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தேவன் பெரியவராய் எழுந்தருளி பெரிய காரியங்களை செய்வாராக. அஜிகல பஹான் தேல ஹௌர ஹல்மரா எசிகலே பரா சுகுலுமு ரீகமனு ரிஹானா. நீ நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்தமான கிருபை மகனே மகளே. நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்தமான கிருபை. பகாம் மினா கருபுனி சிக்க நிராக்கா டெகேமா சிகரி பஹாந்த ரகதனா. பயத்தின் ஆவியினாலே பிடிக்கப்பட்ட ஒரு சிலர் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தேவன் பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினால இந்த வேளையில் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, பயத்தின் ஆவியினாலே பிடிக்கப்பட்டதான அப்படிப்பட்ட ஜனங்கள் மேலே தேவ வல்லமை இறங்குவதாக, தேவனுடைய அன்பின் ஆவி இறங்குவதாக, தேவனுடைய மனதிருக்கத்தின் ஆவி இறங்குவதாக, தேவனுடைய வல்லமையின் ஆவி இறங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பொல்லாத பயங்களை கொடுத்து ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற எல்லா பயத்தின் ஆவியினுடைய போராட்டங்களிலிருந்து, கட்டுகளிலிருந்து விடுதலை செய்யும்படியாக கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே கட்டளை கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, சஹாமா ரகதுனி ஹந்த லகுசுப நுப்பு ரபலி சகலாம் ரா திகல ராக்க தினாக்கர திகிரி சந்த ரகதா பரே சிகதினி அந்த ரகுதுனி அந்த ரகா தினி கரி திகாரத கந்தராம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைய வாழ்க்கையில் இல்லாத காரியத்தை நினைத்து பயந்து இப்படியா இருக்கிறதோ அப்படியா இருக்கிறதோ, பிசாசானவன் எப்படிப்பட்டதான தீமைகளை செய்து விடுவானோ என்று சொல்லி நீ யோசித்து கலங்கி கொண்டிருக்கிற ஒரு மகனாக மகளாக இருக்க வேண்டாம். கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார். அவரை நோக்கி கூப்பிடு. சமயமாய் கடந்து வந்து உன்னை ஆசீர்வதித்து விடுதலை செய்து ரட்சிப்பேன் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு சொல்லுகிறார். அபாரா கல்மசா கமான் சுக்குனுமாக்கராம் லபா சிக்கனே புராக்கிரிமாக்கராம் தஹாம் சகமு சகநாரிகாம் புரிதானா சிக்கேனி காது நகாந்தரிகத நரித்தரகதாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிகழ்ச்சியை பார்த்த ஒவ்வொரு ஜனங்களையும் பெயர் பெற ஆசீர்வதிங்க. நன்மையும் கிருபையும் சூழ்ந்து கொள்ளட்டும். நல்ல சுகம், ஆரோக்கியம், கிறிஸ்து இயேசுவின் ஜீவன் அவன் மேலே இறங்குவதாக. எல்லா தேவைகளையும் சந்திங்க. கடன் பாருங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க. ஃபைனான்ஸ் காரியத்தில் ஒரு அற்புதம் நடைபெறும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே
ஆசீர்வதித்து செபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். God bless you. Thank you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இம்மட்டுமாக ஜாய் டிவி மூலமாக தேவனின் மகிமையின் நேரம், காட்ஸ் க்ளோரி டைம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்கள் கர்த்தருக்குள்ளாக பலப்படுத்தப்பட்டு திடப்படுத்தப்பட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளாக நான் நம்புகிறேன். நாங்கள் ஷெகிலா க்ளோரி தீர்க்கதரிசன சபை, ஷெகிலா க்ளோரி ப்ராஃபட்டிக் சர்ச், புதிய எண் 10, மர்ஃபிதாஸ் ரோட், டாக்டர் சீதாபதி நகர், வேளச்சேரி, சென்னை 42 என்ற இடத்திலே நாங்கள் பல வருடங்களாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். எங்களுடைய சபையினுடைய ஆராதனை ஒழுங்குகள்: ஞாயிற்றுக்கிழமை தமிழ் ஆராதனை 9:30 மணிக்கும், ஆங்கில ஆராதனை 12:30 மணிக்கும், ஒவ்வொரு மாதமும் 2வது மற்றும் 4வது சனிக்கிழமை அன்று காலை 11 மணி அளவில் சுகமளிக்கும் விடுதலையின் ஆசீர்வாத கூட்டம் நடைபெற்று வருகிறது. நீங்களும் வந்து கலந்து கொண்டு ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொண்டு நீங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உங்களை நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம், அழைக்கின்றோம். ஆமென்.